ஹாய் ஹலோ வாங்க இன்றைக்கி என்ன டிஃபன் செய்கிறதுன்னு பார்க்கலாம். காலையில் என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு பாக்கெட் ராகி இருந்தது. சரி இதவே செஞ்சிடலாம் இப்போ டிஃபனுன்ட்டு எடுத்து நான் ஒரு பவுலில் போடுறேன். பாருங்கள், இது ராகி சேமியா. நான் இதை ஒரு பவுலில் போட போகிறேன். ஒரு பாக்கெட் இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக பொடியாக இருக்கும் இது. இதை ஒரு பவுலில் சேர்த்து நல்லா உடச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். இது முழுகிற அளவுக்கு ஒரு 3 நிமிஷம் நல்லா ஊறட்டும். தண்ணியை நல்லா கழுவி தண்ணி இருத்துட்டு ரெண்டாவது தண்ணி ஒரு 3 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். குட்டி பையன் நான் தான் இதை கழுவுவேன்னு சொல்லி அடம்பிடிச்சி கை வைக்கிறான். நல்லா கழுவியாச்சு. அது ஊறிட்டுருக்கு. ஒரு 3 நிமிஷம் ஊறினா போதும். அந்த 3 நிமிஷம் கேப்பில் நம்ம இந்த இட்லி பிளேட்டுக்கு லைட்டாக கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கலாம். பாருங்கள், எல்லா பக்கமும் வர மாதிரி எண்ணெயை நல்லா தடவி விட்டுக்கலாம். தடவியாச்சு. இந்த மாதிரி ஒரு இட்லி பிளேட் எடுத்து தண்ணி இல்லாமல் அந்த சேமியாவை நம்ம புழிஞ்சு பாருங்கள் 3 நிமிஷம் ஊறியாச்சு. கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம ஊற வச்சிடலாம். தண்ணி இல்லாமல் இதில் எடுத்து எல்லா பிளேட்லேயும் வச்சிடலாம். இந்த மாதிரி வைக்கணும். இதை வந்து லைட்டாக ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 6 நிமிஷம் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சிடலாம். நல்லா பளபளன்னு இருக்கும். பாருங்கள், எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். சுத்தமாக தண்ணி இல்லாமல் நான் எடுத்து வச்சுருக்கேன். இட்லி பாத்திரத்தில் ஒரு கொஞ்சமாக 1 கிளாஸ் தண்ணி அளவுக்கு ஊற்றி வச்சிடலாம். நான் பாருங்கள் எவ்வளோ தண்ணி எடுத்துருக்கேன்ட்டு. இந்த தண்ணி போதும். இதுக்கு ஒரு 6 நிமிஷம் தானே நம்ம வைக்க போகிறோம். 5 இல்லைன்னா 6 நிமிஷம் போதும். இதை மூடிட்டு ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஹையில் ஒரு 3 நிமிஷம், சிம்மில் ஒரு 3 நிமிஷம் வச்சா போதும். நல்லா க்ளீனாக இது வெந்துடும். இதுக்கு தேவையான பொருள் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் வரமிளகா ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேன். கடாய் சூடு இறந்தோம். கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து கொஞ்சமாக 2-3 சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். வரமிளகா, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக நம்ம இதை வதக்கிக்கலாம். பாருங்கள், இவ்வளோ பொடியாக கட் பண்ணணும் வெங்காயம். இப்போ நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே அது நல்லா வெந்துடும். கண்டிப்பாக இந்த ராகி எல்லாருக்கும் சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயத்துக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். வதங்கட்டும். ஏன்னா நம்ம வந்து அந்த ராகியில் வந்து உப்பு போட்டு ஊற வச்சு தான் நம்ம கழுவி எடுத்துருக்கோம். பத்தாது, அது லைட்டாக போட்டால் போதும் அதுக்கு உப்பு. பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்துருச்சு. ஆவி பறக்க நல்லா உதிரி உதிரியாக ராகி சேமியா ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம கீழே வச்சுக்கலாம், ஆறட்டும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு பொன்னிறமாக. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம வெந்த சேமியை எடுத்து இதில் சேர்த்து கலக்கிக்கலாம். உப்பு ஒன்றும் ஜாஸ்தி தேவைப்படாது. இதுக்கு வந்து நம்ம தேங்காய் பூவோ இல்லை நாட்டு சர்க்கரையோ வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ நம்ம இந்த சேமியாவை சேர்த்து நல்லா கலக்க போகிறோம். பாருங்கள், எவ்வளோ நல்லா சூப்பரான ஒரு சேமியா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் வீடியோ தள்ளாமல் பாருங்கள். ஒரு லைக் போட்டுருங்க. முதல்ல சூப்பரான ஒரு காலையில் டிஃபனுக்கு ஒரு சேமியா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அவசரத்துக்கு இந்த மாதிரி ஒரு சேமியா பாக்கெட் வாங்கி செஞ்சு ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. எப்போ வேணுமோ அப்போ நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டுருங்க. பாய். பாருங்கள், இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம்.